வணக்கம் நண்பர்களே, இது நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப். இன்றைய பகுதியில் 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு 50% இடம் கேட்கிறதா திமுக இளைஞர் அணி? எம்ஜிஆர் பேரவை, ஜெயலலிதா பேரவையை தொடர்ந்து எடப்பாடியார் பேரவை உருவாகிறதா அதிமுகவில்? விசிகாவின் திட்டம் நிறைவேறி வருகிறதா? சென்னை கலாச்சேத்ராவில் 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஆட்டைய போட துணிந்த கும்பல் சிக்கியது எப்படி? இது குறித்து தான் இன்றைய பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப் பகுதியில் விரிவாக அலசப் போகிறோம். தேர்தலுக்கு என்னவோ ஒரு வருஷம் இருந்தாலுமே எல்லா கட்சியுமே தங்களோட வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. இதை குறித்து தொடர்ந்து நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அதன்படி தமிழகத்தில் முதலில் 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான வேலையை ஆரம்பித்ததில் திமுக முதன்மை இடத்தில் இருக்குது. 2026 தேர்தலை முன்னிட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அந்த குழு தமிழகத்தில் உள்ள எல்லா பகுதியிலும் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. யார் வேட்பாளராக முன்னிறுத்தணும், என்னென்ன மாதிரியான பணிகள் செய்யணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக முனைப்பை கட்டி வந்துட்டு இருக்காங்க. 200 தொகுதிகளை வெற்றி அடையணும் அப்படிங்கிற முனைப்பில் திமுக இவ்வாறு வேலையை செஞ்சுட்டு இருந்தாலுமே அதில் 50% இடத்தை இளைஞரணிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல திரு உதயநிதி திட்டவட்டமாக இருக்கிறதாகவும் அறிவாலய வட்டத்திலிருந்து தகவல் வருது. அதனை ஒட்டியே ஒவ்வொரு தொகுதி, ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இளைஞரணி, மாணவரணி ஆகிய ஒவ்வொரு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகளை வைத்து கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. அந்த கூட்டங்களில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அந்த இளைஞர்களை அரசியல் வயப்படுத்துவதற்கான ஒரு வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதன்படி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இளைஞர்களுக்கான வேலைகளை முடுக்கிவிட்டிருக்கிறார் கட்சியின் இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின். துணை முதல்வராக அமைச்சரவையில் முக்கிய அந்தஸ்து வகிக்கக்கூடிய உதயநிதி கட்சியிலும் அதே போன்று ஒரு முக்கியத்துவம் பெற வேண்டும், கட்சியிலும் தான் ஒரு அனுபவமிக்க ஒரு தலைவராக மாற வேண்டும் என்பதில் முழு முயற்சியோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அடுத்த தலைமுறையின் கையில் ஒப்படைக்கும் வகையில் தற்போது அதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் வருகிற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் இளைஞரணிக்கும் 50% இடம் ஒதுக்க வேண்டும் என்கிற ஒரு முக்கிய கோரிக்கை திமுக இளைஞரணி தரப்பிலிருந்து வைக்கப்பட்டு வருகிறது. அதனை நோக்கியே அதற்கான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், மாவட்ட செயலாளர்கள் இருக்கட்டும், அனைவருமே 50 வயதை கடந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே 50 வயதுக்குள் இருக்கும் நபர்களை கட்சியின் பொறுப்பிற்கும் சரி, அமைச்சரவையிலும் சரி, அடுத்தது சட்டமன்றத்திலும் இடம்பெற வைக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கில் தற்போது திமுக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு சில செயல் திட்டங்களை வடிவமைத்து அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குவதற்கான வேலையில் திரு உதயநிதி இறங்கியிருக்கிறார் என்கிற தகவல் அன்பக வட்டாரத்திலிருந்து வருகிறது. மாணவர் அமைப்பிலிருந்து உருவானதுதான் திமுகவின் இந்த கட்டமைப்பு. எனவே மறுபடியும் மாணவர் மற்றும் இளைஞருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கட்சியை வலுப்பெறுவதற்கான ஒரு செயல் திட்டத்தில் தற்போது திமுக இறங்கியிருக்கிறது. ஏனென்றால் வருகிற 2026ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்தளவு விஜய் ஒரு முக்கிய பங்கு வகிக்கப் போகிறார். தற்போது தமிழக அரசியலை பொறுத்தளவு இளைய தலைவர்கள் உருவாகியுள்ள ஒரு சூழல் நிலவுகிறது. உதயநிதி ஸ்டாலின், சீமான், விஜய், அண்ணாமலை போன்ற இளைஞர்களை கவரும் விதமாக அடுத்த கட்ட தலைவர் உருவாகி இருப்பதால் அது திமுகவிற்கும் ஒரு சவாலான ஒரு இடத்திற்கு நகர்ந்திருக்கிறது. எனவே இளைஞர்களை தன்மையப்படுத்துவதற்காகவும் இளைஞர்களுக்கு கட்சியில் முக்கியத்துவம் கொடுப்பதற்காகவும் தற்போது திமுக இறங்கியிருக்கிறது என்கிறார்கள் அன்பக வட்டாரத்தில். எனவே வருகிற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவிற்கு அனுபவஸ்தர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இளைஞர்களின் கையில் திமுகவை ஒப்படைக்க வேண்டும் என்கிற ஒரு இலக்குடன் தற்போது இயங்கி வருகிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் என்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியிலும் அமைப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. குறிப்பாக தொழிற்சங்கங்கள், இளைஞர் அமைப்புகள், மாணவர் அமைப்புகள், இது எல்லாமே ஒரு கட்சியின் கட்டமைப்புக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த வகையில் தற்போது அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆர் பேரவை, ஜெயலலிதா பேரவை என்கிற முக்கிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் பலர் எம்ஜிஆர் பேரவையிலிருந்து வந்தவர்களாக தான் இருக்கிறார்கள். அவர்கள் அமைச்சராகவும் எம்எல்ஏக்களாகவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடுத்த கட்டமாக எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு ஜெயலலிதா பேரவை உருவாக்கப்பட்டது. அதே போல ஜெயலலிதா பேரவையிலிருந்தும் பல முக்கிய தலைவர்கள் இன்று அரசியலில் கொலோச்சி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது எடப்பாடியார் பேரவை என்கிற அமைப்பை கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை தற்போது அதிமுக இயங்கியிருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடியார் பேரவை என்கின்ற ஒரு அமைப்பு அன்அபிஷியலாக இயங்கி வந்தாலும் தற்போது அதை அபிஷியலாக மாற்றுவதற்கான முயற்சிகள் இறங்கிக் கொண்டிருக்கிறது அதிமுக. ஒருவேளை எடப்பாடியார் பேரவை என்று தற்போது அதிமுகவில் கொண்டு வருவதற்கான ஒரு சூழல் இருந்தாலும் இப்போது வேண்டாம், அப்படி கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போதுதான் அது ஓய்ந்திருக்குது. செங்கோட்டை எழுப்பிய அந்த அதிருப்தி குரல், அதோடு மட்டுமல்ல அங்கு இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பிரச்சனைகள், அடுத்து இவர் மட்டுமே முதல்வராக தொடர்வதா ஒரு ஜனநாயக கட்சியில் அடுத்த பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியெல்லாம் அந்த கட்சிக்குள் வெளிப்படையாக இல்லாட்டாலும் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கடந்துதான் தற்போது அதிமுக என்கிற ஒற்றை தலைமையின் கீழ் திரு எடப்பாடி அந்த கட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த எடப்பாடியார் பேரவை என்கிற ஒரு அமைப்பு இப்போது அவசியமா அப்படிங்கிற ஒரு யோசனையிலையும் திரு எடப்பாடி இருப்பதாகவும் ஒரு தகவல் வருகிறது. எது எப்படியாக இருந்தாலும் ஒரு கட்சிக்கான கட்டமைப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்படி ஒரு காலத்தில் எம்ஜிஆர் பேரவையிலிருந்தும் ஜெயலலிதா பேரவையிலிருந்தும் தற்போது அதிமுகவில் கூடிய முக்கிய தலைவர்கள் உருவாகி வந்திருக்கிறார்களோ அதுபோன்ற வருங்காலங்களில் எடப்பாடியார் பேரவையிலிருந்து அது தொடருமா அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. நம்ம ஏற்கனவே ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் பேசியிருந்தோம். அதாவது விசிகாவில் மறைமுகமாக ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த பயிற்சி வகுப்பு என்பது திராவிட சித்தாந்தத்திற்கான விமர்சனங்கள் வைத்தும் அந்த திராவிட சித்தாந்தத்தின் மீதான கேள்விகளுக்கு உட்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தப்படுவதாகவும் நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் தற்போது திரைப்பட இயக்குனர் திரு கோபிநாயனார் பேசிய பேச்சாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து திராவிட இயக்கங்களும் திராவிட சித்தாந்தங்களையும் கேள்விக்குட்படுத்தியது விசிகாவிற்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தற்போது அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பேராசிரியர் திரு ரவிக்குமார் தொடர்ந்து பெரியாரை கேள்விக்குட்படுத்தியும் திராவிட இயக்கங்களை கேள்விக்குட்படுத்தியும் பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அது இன்றைக்கும் தாய்மண்ணில் கிடைக்கிறது. அந்த நேரத்தில் பல்வேறு தரப்பட்ட இளைஞர்கள் விசிகாவில் இணைந்தார்கள். தற்போது விசிகாவில் பல பேர் வெளியேறுவதும் விசிகாவிற்கு புதிய நிர்வாகிகள் வராமல் இருப்பதும் ஒரு பெரும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருந்திருக்கிறது. மீண்டும் திராவிட கருத்தியலை கேள்விக்குட்படுத்தும் ஒரு வேளையில் விசிகா இறங்கியிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் திரு கோபிநாயனார் எழுப்பிய அந்த கேள்வியாக இருக்கட்டும், அது தொடர்ந்து தற்போது பேசி பொருளாக இருக்கட்டும். அதில் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திரு திருமாவளவன் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். என்னை போன்று இங்கு திராவிட கருத்தியலை யாரும் எதிர்த்தது கிடையாது. கருத்தியல் ரீதியாக மிக வலிமையான விமர்சனத்தை நான் முன்வைத்திருக்கிறேன் என்பதை மேடையில் தற்போது பறைசாற்றியிருக்கிறார். திராவிடத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களுக்கும் தொடர்ந்து அதை கேள்விக்குட்படுத்தியும் அதை விமர்சிக்கும் ஒரு இடத்தில் தான் விசிகா இருந்து வருகிறது. இது வரும் காலங்களில் விசிகாவிற்கு கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து நியூஸ் டைம் சேனலில் பத்திரப்பதிவுத்துறை நடக்கும் ஊழல்கள் குறித்தும் பத்திரப்பதிவுத்துறையில் நடக்கும் முறைகேடுகள் குறித்தும் விரிவாக பேசி வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு 300 கோடி ரூபாய் அளவிலான ஒரு மோசடி குறித்து தான் தற்போது பேசியிருக்கிறோம். அதாவது சென்னையில் கலாஷேத்ரா என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த கலாஷேத்ரா குறித்து ஏற்கனவே ஒரு செய்தி பிரபலமாக இருந்தது. அது பேசு பொருளாகவும் இருந்தது. அதாவது சென்னை கலாஷேத்ராவில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பாலியல் ரீதியான தொந்தரவுகள் கொடுக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியால் கலாஷேத்ரா மிக பெரும் பேசு பொருளாக இருந்தது. அதாவது சென்னையில் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் பரப்பளவில் கலாஷேத்ரா அமைப்பு இயங்கி வருகிறது. 100 ஏக்கர் சொந்தமுடைய அந்த கலாஷேத்ரா நிலத்தில் கிட்டத்தட்ட 2.61 ஏக்கர் நிலப்பரப்பை மட்டும் எடுத்து ஒரு தனி கும்பல் அதை மோசடி செய்து விற்பதற்கு முயன்று இருக்கிறது. அது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. நிலத்தின் மதிப்பு பார்க்கும்போது தற்போது 300 கோடிக்கு மேல் வரும் என்கிறார்கள். அந்த 2 ஏக்கர் நிலத்தை மட்டும் ஒரு கும்பல் வந்து மோசடி செய்து பண்ணிருக்குது. அது போலி பத்திரமும் பதிவு செஞ்சிருக்குது. அதுக்கு அந்த சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய சார் பதிவாளரும் துணை போயிருக்கிறாரு அப்படிங்கிறது தற்போது அம்பலமாகி இருக்குது. அந்த சார் பதிவாளர் பேர் வந்து ராஜசேகர். அந்த ராஜசேகர்ங்கிறவர் தான் இந்த போலியான பத்திரத்தை பதிவு செய்வதற்கு துணை நின்றிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இவருக்கு அந்த இடத்தை வந்து போலியாக பத்திரத்தை வந்து பட்டா போடுறதுக்கும் அதை பதிவு செய்யறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை பேரம் பேசப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டையில் சார் பதிவாளர் பணியாற்றிய ராஜசேகர் தற்போது டி நகர் பகுதிக்கு வந்திருக்காங்க. இந்த ராஜசேகருக்கு பின்புலமா பல அரசியல் தலைவரும் இருக்காங்க. அதுல குறிப்பா வந்து பார்க்கணும்னா கலை என்கிற பாதி பேர் கொண்ட ஒரு அரசியல் தலைவரும் அவருக்கு பின்னணியா இருக்கிறாங்க. இவர் மூலமா தான் பல்வேறு முறைகேடுகள் தைரியமா நடத்துவதற்கு இந்த அரசியல் புள்ளியும் காரணமா இருந்திருக்காங்க. கலாஷேத்ராவுடைய அந்த தனிநபருடைய பேர்லயுமே இருக்கிற மாதிரி அந்த பட்டா வந்து அழகா பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த பத்திரத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது எவ்வளவு கிளவரா பண்ணிருக்காங்கன்னா 1945ஆம் ஆண்டு வந்து இந்த நிலத்தை வந்து சொந்தமானது போலவோ அவரோட வாரிசுகள் தற்போதுக்கு ஒருத்தருக்கு வந்து அந்த நிலத்தை கொடுத்திருக்கிறதாகவும் அது அழகா மாத்திருக்காங்க. இதோட மட்டுமல்ல இதுல காவல்துறையும் உதவி போயிருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா போலீஸ்ல வந்து இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பத்திரம் தொலைஞ்சு போனது மாதிரி அதை என்ஓசின்னு சொல்லுவாங்க. ஒரு பத்திரம் நம்ம தொலைஞ்சிட்டோம்னா அந்த பத்திரத்தை வந்து மிஸ் ஆயிருச்சு, அந்த பத்திரத்தை வாங்கி தரதுக்காக வேண்டி ஒரு என்ஓசி வாங்குவாங்க. அந்த என்ஓசியை வந்துட்டு கொடுத்த மாதிரியும் போலீஸ் தரப்புல இருந்து கொடுத்த மாதிரியும் இவங்க அந்த பத்திரத்தை வந்து முறையா பதிவு செஞ்ச மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க. அந்த வருவாய்த்துறையோட உதவியோட என்ன பண்ணியிருக்காங்க, அதே என்னோட பயன்படுத்தி இந்த போலி பத்திரம் தயாரிச்சிருக்காங்களா அவங்களுமே வந்து முறையா பதிவு பண்ணின மாதிரியும் அந்த போலி பத்திரத்தை தயாரிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சார் பதிவாளர், காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை இதுல பங்காற்றி இருக்குது. வழக்கமா வாரிசு அடிப்படையில் ஒரு பத்திரம் பதிவு பண்ணணும்னா அதுக்கு ஒரு முன் அனுபவம் இருக்கணும். ஆனா இந்த பத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் எதுவுமே கிடையாது. இதை வந்து கண்டுபிடிக்கவும் பட்டிருக்குது. அது மாவட்டத்தோட தணிக்கை குழுவும் இருக்காங்க. அந்த டைம் அந்த மாவட்டத்தோட தணிக்கை குழுவாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு அதிகாரி தான் இருக்கிறாரு. ஆனா அந்த அதிகாரியும் இதை சரியா தணிக்கை குழு பண்ணியிருக்காங்களா, இது சரியான ஆவணமா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு விஷயமும் இருக்குது. ஆனா அது எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணாம கிட்டத்தட்ட இந்த போலியா இந்த வந்து விற்பனைக்கான எல்லா முகாந்திரத்தையுமே எப்படி சரியா பண்ணணுங்கிறது தான் நோக்கமா இருந்து தான் இது ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதுல ஏன் வந்து இந்த தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய அதிகாரி மேலேயும் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வருது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த அதிகாரிகளுமே ஒன்று சேர்ந்து தான் இந்த முறைகேடுல ஈடுபட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. 2 பேருமே மாற்றி சொல்லிக்கிறாங்க. ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா அமைச்சரோட பார்வையில் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு அதிகாரி தரப்பு கேட்டால் அதிகாரிகள் வந்து அமைச்சரோட பார்வைன்னு சொல்றாங்க. அமைச்சர்கள்ட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிகாரிகளோட இதனால தான் இந்த மாதிரி முறைகேடு நடக்குது, அதிகாரிகள் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்க போனால் 2 பேர் தரப்புல இருந்துமே எந்த ஒரு நடவடிக்கையுமே தொடர்ந்து எடுக்கப்படாமல் இருந்துட்டு இருக்குது. இது வந்து ஒரு சின்ன உதாரணம் தான். சின்ன உதாரணம் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்து. சென்னை போன்ற ஒரு பெருநகரத்தில் வந்து முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் அந்த மத்திய அரசு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் கலாச்சேத்ராங்கிறது. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய் முறைகேடு நடப்பதற்கான அனைத்து வேலைகளும் நடந்திருக்குது. அது வந்து இப்போ தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அது முன்னாடி இந்த மாதிரி
நடந்திருக்குது, இது அலர்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த அதிகாரிக்குமே உடந்தையாக இருந்திருக்கிறாங்க. அது போலி பத்திரம் பண்ணுறதுக்குமே அந்த அதிகாரி உடந்தையாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த அதிகாரிகள் மேலே எப்போது நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? இவங்க நேர்மையான அதிகாரிகள்னு சொல்லிக்கிறாங்களே, ஏன் நேர்மையான அதிகாரியாக இருந்தால் அந்த அதிகாரிகள் மேலே உடனே நடவடிக்கை எடுத்து ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கலாம். இவங்களோட ஆக்ஷனில் என்னவா இருக்குன்னு கேட்டால் இடைநீக்கம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒன்று என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து இந்த மாதிரி பத்திரப்பதிவு துறையாக இருக்கட்டும், வேறு எந்த துறையிலையும் முறைகேடாக எடுக்கக்கூடிய லஞ்சம் பெற்று அரசுக்கு இழப்பீடும், அரசுக்கு இழப்பீடுனா யார்? பொதுமக்களுக்கு தான் இழப்பீடு. அந்த பொதுமக்களுக்கு இழப்பீடு ஏற்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் முடக்க வேணும். தீவிரமான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தான் இதுபோன்று தொடராமல் அடுத்தடுத்து முறைகளில் ஈடுபடாமல் ஒரு அதிகாரிகள் இருக்க மாட்டார்கள் என்பதற்கு ஒரு பாடமாக இருக்கும். எனவே பதிவுத்துறை ஐஜியாக இருக்கக்கூடிய திரு தினேஷ் ஆலிவ் பொன்ராஜ் அவர்கள் விசாரணை நடத்த வேண்டும் என்று சொன்னாரோ, அந்த விசாரணையின் அடிப்படையில் தவறு நடந்திருந்தால் உடனடியாக அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து இதுபோன்று வெளி அரசியலுக்கு அப்பால் உள்ள செய்திகளை அறிந்து கொள்ள நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ் அப்போடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.